குருக்ஷேத்திரப் போரில் பாண்டவர்கள் தங்களது வெற்றியை உறுதி செய்து கொண்டிருந்த தருணம் அது. 8 திக்கிலும் வெற்றி கொடியுடன் பாண்டவர்களின் படை போரிட்டுக் கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் போர்க்களத்தில் தங்களது பிதாமகர் பீஷ்மரை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அர்ஜுனன் தான் பீஷ்மரை எதிர்த்து போரிட்டான். உடனிருந்த விஷமக்காரன் கண்ணனின் பேச்சு அர்ஜுனனை பந்த பாசங்கள் அறுத்து போரிடத் தூண்டியது. பீஷ்மரையும் சாய்த்தான் அர்ஜுனன். கொஞ்சம் பலமாகவே அம்புப்படுக்கையில் அவரை வீழ வைத்தான். தன் தலை தொங்கக்கூடாது என்பதற்காக பீஷ்மரே தலைக்கும் ஒரு அம்பை எய்தி தலையை அதில் நிறுத்தி வைக்க கூறினார். அம்புகளால் பீஷ்மர் வீழ்ந்த காலம் தட்சிணாயனம். ஆனால் உத்தராயண காலத்தில் உயிர் பிரிந்தால்தான் மோட்சம் கிடைக்கும் என பீஷ்மர் காத்திருந்தார். தான் விரும்பும் காலத்தில் உயிர் துறக்கும் வரம் பெற்றிருந்தார் பீஷ்மர். பீஷ்மர் மரணமடைவதற்கு முன்பாக அவரிடம் இருந்து நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் ஆகியவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள தர்மர் நினைத்தார். பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியுடன் பிதாமகர் பீஷ்மரிடம் சென்றனர். பீஷ்மரை வணங்கி, தாங்கள் எங்களுக்கு நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். உடனிருந்த கண்ணனும் தர்மனுக்கு அரச நீதி கூறுமாறு பீஷ்மரை கேட்டுக்கொண்டார். அம்புப்படுக்கையில் படுத்துள்ள துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் கண்ணன் மற்றும் தர்மன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி பீஷ்மர் அரச நீதியை தர்மனிடம் கூறத் தொடங்கினார். அச்சமயம் பாஞ்சாலி, பிதாமகரே, எனக்கு உங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது என கூறினாள். அம்புப்படுக்கையில் இருக்கும் பிதாமகரிடம் பாஞ்சாலி என்ன கேட்கப் போகிறாள் என்ற கவலை பாண்டவர்களுக்கு. பாண்டவர்கள் அமைதி காத்தனர். கேள் மகளே, உனக்கு என்னிடம் என்ன கேட்க வேண்டுமோ கேள் என்றார் பீஷ்மர். அப்பொழுது பாஞ்சாலி, பிதாமகரே, நீங்கள் அனைத்து நல்லறமும் அறிந்தவர், உலகிலேயே உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ்ந்தவர். அப்படி இருந்தும் துரியோதனன் சூதாட்டம் என்ற பெயரில் எங்கள் நாட்டை அபகரித்த பொழுதோ, துச்சாதனன் என்னை அனைவர் முன்னிலையிலும் மானபங்கம் படுத்திய பொழுதோ நீங்கள் ஏன் அவர்களுக்கு அரச நீதி கூறி தடுக்கவில்லை? அந்த தருணங்களில் நீங்கள் அவர்களுக்கு அரச நீதி கூறியிருந்தால் நாங்கள் எங்கள் நாட்டையும் நான் எனது மானத்தையும் இழந்திருக்க மாட்டேனே, மற்றும் நாங்கள் வனவாசம் சென்றதற்கான வாய்ப்புகளே வந்திருக்காதே. துரியோதனன் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்த பொழுது கண்ணன் மட்டும் வந்து என்னை காப்பாற்றியிருக்காவிட்டால் என் கதி என்னவாயிருக்கும்? தர்மம் அறிந்த நீங்கள் அச்சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்களே தவிர அந்த துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள் பாஞ்சாலி. குழந்தையே, நீ நினைத்ததும் உன் ஆதங்கத்தை வெளிக்காட்டியதும் நியாயமானவைதான். பாஞ்சாலியின் கேள்விக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கும் உலகத்திற்கும் உண்மை என்னவென்று தெரியும். துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன். எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்கு வயிறு நிறைய உபசரிப்பான். ஆனால் துரியோதனன் செய்யும் அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டது அல்ல. சுயநலத்திற்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான். அன்னம் உண்டவர்கள் செஞ்சோற்றுக்கடன் தீர்க்க வேறு வழி இல்லாமல் அவன் சொற்படி நடப்பார்கள். இதற்கு சல்லியனும் ஒரு உதாரணம். ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் வஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த எண்ணம் உண்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும். நான் உண்ட உணவு துரியோதனனுடையது. அந்த உணவால் உண்டான இரத்தம் என் உடலில் அறநெறியை கழுவி அநீதி என்னும் சேராய் தங்கிவிட்டது. அதனால்தான் அந்த நேரத்தில் என் வாயில் இருந்து அவர்களுக்கு அரச நீதி கூற இயலவில்லை. ஆனால் பாஞ்சாலி, இப்பொழுது அர்ஜுனனின் அம்புகள் என் உடலை துளைத்து அந்த அநீதி சேற்றை முழுவதுமாக வெளியேற்றிவிட்டது. அத்தோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன. இப்பொழுது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் உள்ளது பாஞ்சாலி. எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதியுள்ளவன். மேலும் பாஞ்சாலி, கண்ணன் கூறியதன் காரணத்தினாலோ தர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலோ நான் அரச நீதி கூறவில்லை. என் அறநெறிகளாலும் சுய உணர்வின் வெளிப்பாட்டாலும் தான் தர்மனுக்கு அரச நீதி கூறினேன். மகளே பாஞ்சாலி, அன்று பாண்டவர்களுக்கும் உனக்கும் இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு நான் வருந்தாத நாளில்லை.
இப்பொழுதும் நான் அந்தச் செயலை நினைத்து எண்ணி எண்ணி மனம் வருந்துகிறேன் அம்மா. பிதாமகரின் இந்த பதிலை கேட்டு அனைவரும் மீளா துயரம் கொண்டனர். அர்ஜுனன் பிதாமகரிடம் தன் வருத்தத்தை தெரிவித்தான். பிறகு மீண்டும் தர்மனுக்கு அரச நீதியை கூறத் தொடங்கினார் பீஷ்மர். இதனால்தான் அந்த காலத்தில் விவரமறிந்த சான்றோர்கள், சாதுக்கள், பண்டிதர்கள் ஆகியோர் வெளியில் சாப்பிடுவதை விரும்ப மாட்டார்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.